நான் அறியாமல் செய்த தவறுக்காக என் மேல் போர் தொடுப்பவனை என் பக்கம் இருந்து நீங்கள் போர் தொடுக்க வேண்டும் என்றான் சித்திரசேனன். யாரென்று சொல் என்று அர்ஜுனன் கேட்க, தங்களின் ஆத்ம நண்பன் துவாரகை அதிபதி கிருஷ்ணர் தான் என்றான் சித்திரசேனன். இதை கேட்டு அர்ஜுனன் நாவிலிருந்து பேச்சு வரவில்லை. ஆச்சரியத்துடன் பயத்துடன் நின்றார். என்ன அர்ஜுனா, அதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள்? உங்கள் குருவுமான வழிகாட்டியுமான கிருஷ்ணர் மேல் போர் தொடுக்க வேண்டுமே என்ற தயக்கமா, அல்லது கிருஷ்ணரோடு போர் தொடுக்க உங்களுக்கு வீரமில்லையா, பயமா? கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்ற வருத்தம் தங்களுக்கு வேண்டாம். இப்படியே விட்டுவிடுங்கள். அற்ப ஆயுள் என்று என்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் என்றான் சித்திரசேனன். நான் சத்தியம் தவற மாட்டேன். கொடுத்த வாக்கிற்காக உயிர் துறக்கவும் தயங்க மாட்டேன். உனக்காக என் நண்பனுடன் போர் செய்கிறேன் என்று யுத்த களத்திற்கு செல்கிறார் அர்ஜுனன். இருவருக்கும் மாளாத யுத்தம் நடந்தது. இதை அறிந்த தர்மரும் பீமனும் சித்திரசேனனை களத்திற்கு அழைத்து வந்தனர். தேவர்கள் நாரதர் வந்து சித்திரசேனனுக்கு அறிவு புகட்டினர். ஆணவம் அழிந்து சித்திரசேனன் மன்னிப்பு கேட்டான். அர்ஜுனனும் தவறுக்காக மன்னிப்பு கேட்டார் கிருஷ்ணரிடம்.